ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோமா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாத்துக்கறியும் மீனும் தாங்க செய்ய போகிறோம். வாத்துக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் வச்சுக்கலாங்க. நாமளே தயார் பண்ண கடலெண்ணெய்ங்க, அதை இப்போது 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது வந்து வாத்துக்கறி 2 வாத்துங்க. 2 வாத்து வெடை வாத்தாக வாங்கியிருக்கோங்க, சேவல் இல்லை. வெடை வாத்துனா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க கறி. வெடை வாத்து வாங்கினீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதிலிருந்தே வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் வருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இது நாமளே ஆட்டின கடலெண்ணெய் தாங்க. பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் நம்பரும் தரோம், ஆர்டர் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசி பூவு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இதை மட்டும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா இது வாத்துக்கறியில் இதை சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி போட வேண்டாங்க, இடித்து சேர்த்திக்கோங்க. இடித்து சேர்த்துங்க. அப்படி இடிக்குழம் இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் ஒரு பல் சுட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக போட வேண்டாம். வாத்துக்கறிக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து சேர்த்திக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் வந்து லைட்டாக சூடாயிருச்சு. ஸோ இப்போ வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசிஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அன்னாசி பூவு, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கடுகு பொரியுது, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப அலரும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடியே நாம் வந்து சின்ன வெங்காயம் வந்து வணக்கி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் ப்ளஸ் கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றி பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி ஆற வச்சு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் மிளகா 4 போட்டோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகா வந்து அப்படியே கில்லாமல் அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கிள்ளி போட்டால் ரொம்ப இதாயிரும். முழுசாக போட்டிங்கன்னா கறி வெந்து வர்றப்போ நல்லாயிருக்குங்க. கொஞ்சோண்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கறியை போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போயே ஆட் பண்ணிங்கன்னா அது அடி பிடிக்குங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சிலர் வந்து எண்ணெய் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து கறி போட்டதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோங்க. பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிரும். இது கொஞ்சம் குக்கர் கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ சரியாக தெரியாது. ஏன்னா 2 கிலோ கறிங்கிறனால குக்கரில் வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்க. பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு. வாத்துக்கறினா இப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்கும். பாருங்கள் கறி ஒரு 2 வாத்துங்க. கறி நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு வணக்கி விட்டுறலாங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த டைமில் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. 2 கிலோ வாத்துங்கனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நாங்கள் இடியுது இல்லாதனால ஒரு பல் சுட்டு எடுத்துருக்கோம். பாருங்கள் 1 2 அரைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, போதும். ரொம்ப அரைக்க வேண்டாங்க. எங்கள் வீட்டில் அம்மாயெல்லாம் இப்படி தாங்க செய்வாங்க. ஸோ அந்த மெத்தடில் நாங்கள் செஞ்சோங்க. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக கல் உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கல் உப்பு ஆட் பண்ணும்போது கறியிலேருந்து தண்ணி வெளியில் வருங்க. ஸோ அதுலேயே ஓரளவுக்கு கறி ஒரு 40% வெந்துருங்க. தண்ணி ஊற்றாமையே இருந்தீங்கன்னா அந்த கறியோட தண்ணியே வருங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாத்துக்கறி வந்து இட்லிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் கொங்கு பெல்ட்லாம் இது ரொம்ப ஃபேமஸுங்க. ப்ளஸ் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தருவோங்க. எல்லாமே வீட்லேயே அரைச்சி போடுறதுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்குங்க.
இது நீங்கள் கிரேவியாக வேணும்னாலும் நாங்கள் இப்போ வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் கறியை மட்டும் எடுத்து கொஞ்சோண்டு வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தட்லேயே வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கெட்டியாக வருங்க. செமி கிரேவி டைப்பில் வரும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக எல்லாம் மிளகெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கறிக்கு மட்டும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வெளியில் வரணும். சைடில் பார்த்தீங்கன்னா மீனும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மீன் வந்து நாங்கள் இங்கே ஆற்றுலேயே பிடிச்சதுங்க. அது 2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. இந்த வாத்துக்கறி வந்து இட்லிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்டம் வைக்கிறோம். ப்ளஸ் கறி எடுத்து செமி கிரேவி டைப்லேயே வைக்கிறோங்க. குழம்பு வேணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் குக்கரில் வச்சுருக்கோங்க. நீங்கள் இல்லை கம்மியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தில் கூட சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா குக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கறி சீக்கிரம் வெந்துருங்க. பாருங்கள், கறியிலேருந்து தண்ணி வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்ச மொளோடி தாங்க, வேணுன்னா சொல்லுங்கள், அதுவும் நாங்கள் கொடுக்குறோம். ஹோம்மேடு மிளகாய் தூள் தாங்க. கறி குழம்புக்கும் இருக்குது, குழம்பு மிளகாய் தூள் இருக்குது, தனி மிளகாய் தூள் இருக்குதுங்க, ப்ளஸ் கொத்தமல்லி தூளுமே இருக்குதுங்க. வேணுன்னா சொல்லுங்கள், எல்லாமே ஹோம்மேடு தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் மீன் வந்து கழுவிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வீட்டில் ஒரு டைம் நாங்கள் வாஷ் பண்ணுவோம் மீன் மட்டும். ஸோ எங்கள் அண்ணா வந்து கழுவிட்டு இருக்காருங்க. பாருங்கள், மீன் அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. எண்ணெயில் போட ப்ளஸ் குழம்பு வைக்கிறதுக்குங்க. மீன் குழம்பு எப்படி வைக்கிறது வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ போடுறோம். ஸோ இந்த மாதிரி மீன் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து மிளகாய்த்தூள் ப்ளஸ் மீன் மசாலா இருக்குங்க, அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. மீன் மசாலாவும் நாம்ளே ரெடி பண்ணுறது தாங்க, வேறு எதுவும் ஆட் பண்ணலைங்க. அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால அந்த இதுலேயே அந்த ஈரத்துலேயே மிக்ஸ் பண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இந்த கடலோர பகுதியிலலாம் மெரினா பீச்லாம் மீன் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வருவாங்க பாருங்கள் வேணாலும். ஸோ இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, இது வந்து மீனில் இருந்த தண்ணியே தாங்க. அதுலேயே இவ்வளோ தண்ணி, ஏன்னா 2 டைம் வாஷ் பண்ணோம்ல, அந்த தண்ணி அப்படியே இருக்குங்க. ஸோ லைட்டாக மசாலா போட்டு இது அப்படியே மிக்ஸ் பண்ணுறது தாங்க. நல்லா ஒட்டிடுச்சுங்க. ஒரு வாழை இலை போட்டு வெயிலில் காய வச்சுருக்கோங்க. இது வெயில்னால் மத்தியான வெயில் நினச்சிக்காதீங்க, ஒரு 10-10:30 காய வச்சோங்க. இப்போ எங்கள் அண்ணா வந்து போடுறாருங்க. விறகடுப்பு தாங்க, இதுவும் கடலெண்ணெய் தான். பாருங்கள், கடலெண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். மீன் பொரியும் போதே வாசம் நல்லா கமகமன்னு வந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. எண்ணெயும் பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்குது. வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் தரோம், ஆர்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் விறகடுப்பில் தாங்க போடுறோம். ஸோ வந்து ஃப்ளேம் வந்து இல்லை கொஞ்சம் மீடியமாகவும் வரும், கொஞ்சம் ஹையாகவும் வருங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஹோம்மேடாக தாங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மக்களுக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமேன்னு தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் அப்புக்கு. நாங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தாங்க, நாம்ளே பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோங்க. ப்ளஸ் இப்படி போட்டோம்னா இன்னும் யாராவது ஆர்கானிக்காக விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் இது ரீச் ஆகணும் தாங்க ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், வேணுன்னா ஆர்டர் பண்ணுங்கள். பாருங்கள், மீன் நான் சொன்ன மாதிரி மெரினா பீச் அந்த ஸ்டைலில் வந்திருக்குங்களா. இந்த மீன் மட்டும்தாங்க இருக்கும். மேலே வந்து நாங்கள் எந்த மாவும் ஆட் பண்ணாதனால இந்த மீனில் வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பு இதுதாங்க இருக்கும். பாருங்கள், மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக பாருங்கள், இட்லி ரெடியாக இருக்குது, சாப்பாடு ரெடியாக இருக்குது. நம்ம வச்ச வாத்து குழம்புக்கும் 3 விசில் விட்டு எடுத்துகிட்டா போதுங்க, வெந்துடும். நீங்கள் கறிக்கடையிலேயே சொல்லுவாங்க இவ்வளோ விசில் விட்டால் போதும் அப்படின்னு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வாத்து ஒரு சில வாத்து இலை வாத்தாக இருக்கும். ஸோ அதுக்கு 3 விசில் போதும். கொஞ்சம் வந்து வயசு எச்சா இருக்கிற வாத்தாக இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பட்டு குழம்பு வைக்கிற ஸ்டைல் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ சாப்பாடு வச்சு மீன் வறுவல் வச்சுருக்கோங்க. ப்ளஸ் வாத்துக்கறி சொன்னோம்ல செமி கிரேவி ஸ்டைலில் அது பண்ணியிருக்கோங்க. இது வந்து மீன் குழம்புங்க. மீன் குழம்புக்கு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போடுறோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம் வீடியோ.
இப்போ பாருங்கள் சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்குங்க. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தாங்க. நாங்கள் மீனும் வாத்தும் மட்டும்தாங்க கடையில் வாங்கினோம். மீதி எல்லாம் நாங்களே பண்ணினது. ஸோ உங்களுக்கும் ஏதாவது பொடி வேணும்னாலும் சொல்லுங்கள். பொடி மீன்ஸ் இட்லி பொடி, எல்லா பொடியும் இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.